சிறுவனை கத்தியால் குத்திய தலைமை காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். திருவைகுண்டம் அருகே சிறுவனை கத்தியால குத்தின தலைமை காவலர் கைது செய்யப்பட்டது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்நகரியை சேர்ந்தவர் சிவனேசன். இவர் ஏரல் காவல் நிலையத்துல தலைமை காவலராக பணியாற்றி வராரு. இவர் அவரது குழந்தைய பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக ஆழ்வார்நகரி அந்த பேருந்து நிலைய அருகில தனது குழந்தையோட நின்றுகிட்டு இருக்காரு. அப்போது இந்த செந்தில்குமார் என்ற இளைஞர் பைக்ல வேகமா அந்த டேர்னிங்ல திரும்பி இருக்காரு. அப்போ அவர் அந்த சிவனேசன் என்ற தலைமை காவலர் ஏன் இப்படி வேகமா செல்கிறார் என கண்டித்ததாக கூறப்படுது. அந்த சமயத்துல இருவருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. செந்தில்குமாரின் சகோதரன் அர்ச்சுனன் என்ற இளைஞன் சிறுவன் 17 வயது சிறுவன் அங்கு வந்திருக்காரு. வந்த உடனே அவருக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பா மாறுது. இதனால ஆத்திரமடைந்த தலைமை காவலர் சிவனேசன் அவர் பைக் சாவியில இருந்த இந்த பாக்கெட்டு கத்தி மாதிரி ஒரு கத்தியால அர்ச்சுனனை குத்தி இருக்காரு. அதனால அர்ச்சுனன் காயமடைந்த இருக்காரு. அதனை தொடர்ந்து அர்ச்சனனை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஆழ்வார்நகரி போலீசார் தலைமை காவலர் சிவனேசன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்.